இந்த வீக்கெண்ட் மொத்தமாக ரோஸ்ட் வீக்கெண்ட் எபிசோடாக தான் இருக்க போகுது. ஒவ்வொருத்தரையுமே பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருக்காரா விஜய் சேதுபதி. நானும் வாரம் வாரம் சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்களும் வாரம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு கப்பை தூக்கி ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டு கிளம்பினுங்கன்னு சொல்லிட்டு டேரெக்டாக கேட்டுட்டாராம். எடுத்த உடனே ரெட் டீமில் ரோஸ்ட் பண்ணுறதை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரெட் டீம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு கேமை விளையாடிருக்காங்க. சரி, நாங்கள் லாயலாக தான் விளையாடணும்னு சொன்னவங்களுக்கு அதுவுமே விஜய் சேதுபதி போட்டு உடைச்சிருக்காரு. அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்க 3 பேருமே வச்சு செஞ்சுருக்காராம். உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டுக்கிறீங்க, அவங்களுக்குள்ள ஒரு அலையன்ஸை செட் பண்ணிக்கிறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறதை மட்டும் கரெக்டானு கேட்டிருக்காரு. அடுத்த விஷயமா பார்த்தீங்கன்னா, ராணவ சௌந்தர்யா ஜெஃப்ரி செஞ்சதும் அதுவுமே கேட்டிருக்காரு. ஜெஃப்ரிக்கு ரோஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஜெஃப்ரிக்கும் ரோஸ்ட் இருக்கா. அதுவும் பார்த்தீங்கன்னா, ராணவ் விஷயத்தில் அவர் பண்ணது சரியே கிடையாது. ராணவ் விஷயத்தில் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்குமே ஜெஃப்ரி விளையாடின கேமு உடன்பாடு இல்லைன்றது தான் அவரோட கருத்து. இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ராணவ் டாப் 2ல அஃபிஷியல் ஓட்டிங்கில் இருக்காரு. மஞ்சரியை பாராட்டியிருக்காராம். ஏன்னா அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜியும் சரி, அவங்களோட கேம் பிளான் திங்கிங்குமே பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே பயங்கரமாக பாராட்டியிருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுமே பாராட்டியிருக்காரா. ஸோ இவங்கள தவிர வேறு யார் பார்த்தீங்கன்னா, தீபக்குமே ரொம்பவே புகழ்ந்திருக்காரு. முத்துக்குமாரானையுமே இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்கில் அவர் பண்ண விஷயம் சரியே இல்லைன்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு. அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 4ல் இருக்காங்க போல இருக்குது. ஸோ அன்ஷிதா அவங்க வீக்கெண்ட் ஆனால் அம்பியாக மாறுறது இந்த எபிசோடு மட்டும் இல்லை, வாரம் இதே தான் அவங்களுக்கு பழப்பாக போச்சு. ஏன்னா வீக் டேஸில் மொத்தமாகவும் சொர்ணாக்காவாக இருந்த அன்ஷிதா வீக்கெண்டில் அம்பியாக மாறிடுறாங்க. அதுவுமே விஜய் சேதுபதியை பார்த்தா. ஆட் சீட்டில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித், அதுக்கப்புறம் ரயான், அதுக்கப்புறம் மஞ்சுரியும் உட்காந்துட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்த்த மாதிரி ரஞ்சிதா எலிமினேட் ஆகியிருக்காரு. இவர் இப்போ போவாரா அப்போ போவாரான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு இது ஒரு சரவெடியாக தான் இருக்க போகுது. அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுற ஒரு சிலது மட்டும் அவங்கள ஓட்டிங் பேங்க்கு கடைசியாக ஏறிக்கிட்டே போகுது. ஸோ இனிமேல் அவங்க திருந்துவாங்களா இல்லையான்னு தெரியல. இதுதான் அவங்களோட நடிப்புன்றது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. இதை தவிர பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருக்குமே இது ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்க போகுது. டாஸ்கே விளையாட மாட்டேன்னு சொன்ன இவங்களுக்கெல்லாம் இப்போ டாஸ்க் விளையாடியே ஆகணும் கட்டாயத்தில் எடுத்து விட்டுட்டாரு விஜய் சேதுபதி. ஸோ இப்போதி வரைக்கும் சாட்டர்டே வீக்கெண்டோட எபிசோட் மட்டும் முடிஞ்சிருக்கிறதுனால ஒரு எவிக்ஷன் நடந்திருக்கு. இப்போ நாளைக்கு மஞ்சரியா, ரயானா இல்லை டபுள் எவிக்ஷன் இருக்குமா இல்லையான்றதை நாளைக்கு ஷோவோட எபிசோடை பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.